பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்ளுகிறோம். எபிரெயருடைய புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது, ஆதலால் அவர் தேவ தூதர்களுக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார் என்று சொல்லி வாசிக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு தூதர்களுக்கு கை கொடுக்காமல் ஆபிரகாமுடைய சந்ததிகளுக்கு கை கொடுத்ததாக இங்கே நாம் வாசிக்கிறோம். தூதர்களை குறித்து வேதாகமத்தில் முழுவதிலும் நாம் பார்க்கும்போது 300 இடங்களிலே தூதர்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. 108 முறை தேவ தூதர்களை பரிசுத்தவான்கள் தரிசித்ததாக அவர்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டில் மட்டும் 165 இடங்களிலே தேவ தூதர்களை குறித்ததான காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவராக இயேசுவின் காலத்திலே 2 விதமான கூட்டத்தார் காணப்பட்டார்கள். ஒரு கூட்டத்தாருடைய பெயர் சதுசேயர்கள் என்று சொல்லப்படுகிற கூட்டம். இவர்கள் உயிர்த்தெழுதல் இல்லை, தேவ தூதர்கள் இல்லை, ஆவி என்பது இல்லை என்று சொல்லி பேசுகிறவர்களாய் காணப்பட்டார்கள். ஆனால் பரிசேயர் என்று சொல்லப்படுகிற கூட்டத்தாரோ தேவ தூதர்கள் உண்டென்றும் உயிர்த்தெழுதல் உண்டென்றும் அவர்கள் நம்புகிற விசுவாசிகளாய் காணப்பட்டார்கள். அப்படிப்பட்ட நிலையிலிருந்து வந்தவன் தான் அப்போஸ்தலனாகிய பவுல் என்று நாம் யாவரும் அறிந்திருக்கிற ஒன்றாக காணப்படுகிறது. அப்போஸ்தலருடைய புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது, சதுசேயர் உயிர்த்தெழுதல் இல்லை என்றும் தேவ தூதனும் ஆவியும் இல்லை என்று சொல்லுகிறார்கள். பரிசேயரோ அவ்விரண்டும் ஒன்று என்று ஒப்புக்கொள்ளுகிறார்கள் என்று சொல்லி நாம் அங்கே வாசிக்கிறோம். எபிரெயருடைய புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது, ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடையின் ஆவிகளாக இருக்கிறார்கள் என்று, இரட்சிப்பை சுதந்திரிக்க போகிற தேவனுடைய ஜனங்களுக்காக அவர்கள் வேலை செய்கிறவர்களாக, பணி செய்கிறவர்களாக, ஊழியம் செய்கிறவர்களாக அவருடைய வேலையாக காணப்பட்டது. அவர்கள் ஆண்டவருக்கும் பணி செய்கிறவர்களாக காணப்படுகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளுகிறோம். இந்த தூதருடைய கூட்டத்தை நாம் பார்க்கும்போது 4 விதமான சேனைகளாக, 4 விதமான கூட்டத்தாராக தேவன் தூதர்களை சிருஷ்டித்தார் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ளலாம். முதலாவதாக நாம் வாசிக்கும் போது, கொலோசையருடைய புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் போது, ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்கள் ஆனாலும், கர்த்த தத்துவங்கள் ஆனாலும், துரைத்தனங்கள் ஆனாலும், அதிகாரங்கள் ஆனாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கு என்றும் சிருஷ்டிக்கப்பட்டது என்று சொல்லி நாம் அங்கே வாசிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாகவும் அவருக்காகவும் சிருஷ்டிக்கப்பட்ட சிருஷ்டிப்புகளிலே வானத்தையும் பூமியும் மட்டும் அல்ல, மனிதர்களை மட்டும் அல்ல, தேவன் தூதர்களையும் சிருஷ்டித்திருக்கிறார். அதை குறித்துதான் எபேசுடைய புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே எல்லா துரைத்தனத்துக்கும், அதிகாரத்துக்கும், வல்லமைக்கும், கர்த்த தத்துவத்துக்கும் அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 4 விதமான கூட்டத்தாருடைய வேலைகளை, பணிகளை குறித்து நாம் இப்பொழுது சிந்திக்க போகிறோம். முதலாவதாக மீகாவேல் என்று சொல்லப்படுகிற தூதனும் அவனோடு கூட காணப்படுகிற சேனையின் வேலைகள் என்னவென்றால், அவர்கள் கர்த்தருக்காகவும் கர்த்தருடைய ஜனத்துக்காகவும் அவர்கள் யுத்தங்களை நடப்பிக்கிற, யுத்த செய்கிற தூதர்களாக அந்த வேலையை அவரிடத்திலே கர்த்தர் கொடுத்திருந்தார். வெளிப்படுத்தின புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது, வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று, மீகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலு சர்பத்தோடு கூட யுத்தம் பண்ணினார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். மீகாவேலுடைய வேலை, அவன் யுத்தங்களை நடப்பிக்கிற அந்த வேலையை செய்யக்கூடியவர்களாக அந்த கூட்டத்தார் காணப்பட்டார்கள். இரண்டாவதாக காபிரியேல் என்று சொல்லப்படுகிற
ஒரு தூதனையும் அவருடைய கூட்டத்தையும் குறித்து நாம் பார்க்கும்போது, அவர்கள் தேவனுடைய சமூகத்திலே இருந்து நின்று கொண்டு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைகளை மனிதர்களுக்கு கொண்டு வந்து அந்த நற்செய்தி அறிவிக்கக்கூடிய ஒரு வேலையை அவர்கள் செய்து கொண்டு காணப்படுகிறார்கள். சகரியாவுக்கும் எலிசபெத்துக்கும் நீண்ட நாட்களாக குழந்தை இல்லை. அவனோ ஒரு நாள் தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே ஊழியத்தை நிறைவேற்றும்படியாக அந்த சீட்டை பெற்றுக்கொண்டு அவன் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும் போது இந்த காபிரியேல் அந்த சகரியாவை சந்தித்து அவனுக்கு ஒரு நற்செய்தியை சொன்னதை நாம் வேதத்திலிருந்து வாசிக்கிறோம். லூக்கா சுவிசேஷம் 1 அதிகாரம் 19 வாசிக்கும் போது, தேவ தூதன் அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் தேவனுடைய சன்னிதானத்தில் நிற்கிற காபிரியேல் என்பவன் இந்த நற்செய்தியை அறிவிக்கும்படி அனுப்பப்பட்டு வந்தேன் என்று சொல்லி, உங்களுக்கு யோவான் என்று சொல்லப்படுகிற ஒரு குமாரன் பிறப்பான் என்று சொல்லி அவனுடைய பிறப்பை குறித்து தூதன் வெளிப்படுத்துகிறத, அவன் கர்த்தருடைய வழியை ஆயத்தப்படுத்தக்கூடிய நிலைகளை அவனுக்கு வெளிப்படுத்தி காட்டினதை நாம் அங்கே வாசிக்கிறோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் இந்த உலகத்திலே பிறப்பதற்கு முன்பதாக மரியாளிடத்திலே இந்த தூதன் சந்தித்து அவருடைய பிறப்பை குறித்து வெளிப்படுத்தினதை லூக்கா சுவிசேஷம் 1 அதிகாரம் 26 நாம் வாசிக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காபிரியேலையும் அவனை சார்ந்த தூதருடைய சேனைகட வேலை என்னவென்றால், அவர்கள் தேவ சமூகத்தில் நின்று கொண்டு மனிதர்களுக்கு நற்செய்தியை கொண்டு வருகிற பணிவிடையை செய்கிறவர்களாக அவர்கள் காணப்படுகிறார்கள். மூன்றாவதாக ஏசாயாவுடைய புஸ்தகம் 14 அதிகாரம் 13 வாசிக்கும் போது, வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூடத்தில் என்று சொல்லப்படுகிற ஆண்டவர் ஒரு ஆராதனை கூடத்தை வைத்திருந்தார். அந்த ஆராதனை கூடத்திலே இந்த சேராபீன்களுடைய வேலை என்னவென்றால், அவர்கள் இரவும் பகலும் தேவனை ஆராதிக்கிற துதிக்கிற அந்த மகிமையான வேலையை அவர்கள் செய்கிறவர்களாக காணப்பட்டார்கள். ஏசாயாவுடைய புஸ்தகம் 6 அதிகாரம் 2 நாம் காணும் போது, இந்த சேராபீன்கள் 2 சட்டைகளினால் தட முகத்தை மூடிக்கொண்டு, 2 சட்டைகளினால் தன் பாதங்களை மூடிக்கொண்டு, 2 சட்டைகளினால் பறந்து கொண்டு, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று சொல்லி அவரை ஆராதிக்கிறதை நாம் அங்கே காண்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தூதர்கள் இரவும் பகலும் தேவனை ஆராதிக்கும்படியாக, தேவனை தொழுது கொள்ளும்படியாக, அவருடைய பரிசுத்தத்தை வெளிப்படுத்தி காட்டும்படியாக இந்த சேராபீன்களுடைய வேலை, தேவனை ஆராதிக்கிற அந்த வேலை அவர்கள் செய்து கொண்டு வருகிறார்கள். 4வது கூட்டத்தாரை நாம் பார்க்கும்போது அவர்களுக்கு கெரூப் என்று சொல்லப்படுகிறது. இந்த கெரூப்பினுடைய வேலை என்னவென்றால், தேவனுக்குரியவைகளையும் தேவனுடைய ஜனத்தையும் பாதுகாக்கிற ஒரு வேலையை, காவல் செய்கிற ஒரு வேலையை ஆண்டவருடைய கரத்திலே கர்த்தர் கொடுத்திருந்தார். இந்த ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்த பிறகு அவர்கள் பாவத்திலேயே தொடர்ந்து இருக்கக்கூடாது. அப்படி அவர்கள் இருக்காமல் இருக்க வேண்டும் என்றால் அவர்கள் திரும்பியும் ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கூடாது என்று சொல்லி ஆண்டவர் இந்த ஏதேன் என்று சொல்லப்படுகிற தோட்டத்திலே மனிதர்கள் உள்ளே போய் அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்காமல் இருக்கும்படியாக கேருபீன்கள கரத்திலே சுடர்வெளி வீசும் பட்டயத்தை கொடுத்து அந்த வழியை காக்கிற அந்த பொறுப்பை, வேலையை கர்த்தர் அவருடைய கரத்திலே கொடுத்திருந்தார் என்று வாசிக்கிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3 அதிகாரம் 24 வாசிக்கும் போது, ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்து என்று சொல்லி வாசிக்கிறோம். சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல, உன் பாதம் கல்லில் இடராத படிக்கு அவர்கள் தம்முடைய கரத்தினாலே ஏந்தி கொள்வார்கள் என்று சொன்னது போல, தேவனுக்குரியதையும் தேவனுடைய ஜனத்தையும் எந்த விதமான ஆபத்துகள் நாசமோசங்கள் வராதபடி நம்மை பாதுகாக்கிற ஒரு வேலையை கர்த்தர் கொடுத்தது மட்டுமல்ல, கெரூப் அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை பெற்றவனாக இருக்கிறான் என்று எசேக்கியேலுடைய புஸ்தகம் 28 அதிகாரம் 14 வாசிக்கும் போது, நீ காப்பாற்றப்படுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரூப் என்று சொல்லி வாசிக்கிறோம். இந்த கேரூப்பினுடைய வேலை பாதுகாக்கிற
காவல் பண்ணுகிற ஒரு பணியை வேலையை அவர்கள் செய்கிறவர்களாக காணப்படுகிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் மனிதனை சிருஷ்டிக்கும் போது அவனை மண்ணினால் சிருஷ்டித்தார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் தேவ தூதர்களை ஆண்டவர் எப்படி சிருஷ்டித்தார் என்று சொல்லி எசேக்கியேலுடைய புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது, நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம், நீ ஞானத்தால் நிறைந்தவன், பூரண அழகுள்ளவன் என்று சொல்லி இந்த தூதர்களை ஆண்டவர் சிருஷ்டிக்கும் போது அவர்களை விசித்திரமாக பொன்னினாலும் விலை உயர்ந்த ரத்தன கற்களினாலும் தேவன் அவர்களை முத்திரை மோதிரமாக சிருஷ்டித்தார் என்று சொல்லி நாம் இங்கே வாசிக்கிறோம். இரண்டாவதாக அவர்கள் ஞானத்தினாலே நிறைந்தவர்கள் என்று சொல்லி இரண்டாவது பார்க்கிறோம். மூன்றாவதாக தேவ தூதர்கள் பூரண அழகுள்ளவர்களாக அவர்கள் சிருஷ்டிக்கப்பட்டார்கள். இதை தொடர்ந்து நாம் வாசிக்கும் போது 13ஆம் வசனத்திலே, நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன், பத்மராகம், புஷ்பராகம், வைரம், படிகை பச்சை, கோமேதகம், யஸ்பி, இந்திரநீலம், மரகதம், மாணிக்கம் முதலான சகலவித ரத்தனங்களினாலும் பொன்னும் உன்னை மூடிக்கொண்டிருக்கிறது என்று சொல்லி நாம் அங்கே வாசிக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தூதர்களை ஆண்டவர் சிருஷ்டிக்கும் போது அவர்களை விசித்திரமாக, முத்திரை மோதிரமாக, அழகுள்ளவர்களாக, ஞானத்தில் நிறைந்தவர்களாக தேவன் அவர்களை சிருஷ்டித்தார். ஆனால் இப்படிப்பட்ட தூதர்களுக்கு ஒரு பரீட்சையின் காலங்கள் வைக்கப்பட்டிருந்தது. இந்த பரீட்சையின் காலங்களிலே இவர்கள் தேவனோக்கு நின்று அந்த பரீட்சையில வெற்றி கொள்ள வேண்டும் என்பதை ஆண்டவர் ஒழுங்குபடுத்தி இருந்தார். ஆனால் அந்த தூதர்களோ அந்த பரீட்சையிலே, அந்த சோதனையிலே அவர்கள் வெற்றி கொள்ளாமல் சிலர் விழுந்து விட்டதாக, அவர்கள் பாவம் செய்ததாக வேதாகமத்திலிருந்து நாம் அறிந்து கொள்ளுகிறோம். அது தேவனுடைய சிருஷ்டிப்பை குறித்து பார்த்த நாம் அந்த தூதருடைய விழுகையை குறித்து நாம் இப்பொழுது சிந்திக்க போகிறோம். எசேக்கியேலுடைய புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, நீ பாவம் செய்தாய், ஆகையால் நான் உன்னை தேவனுடைய பர்வதத்திலிருந்து ஆகாதவன் என்று தள்ளி என்று சொல்லி வாசிக்கிறோம். இந்த தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட பணிவிடை செய்கிற இந்த தேவ தூதர்களுடைய பரீட்சையின் காலங்களிலே, அவருடைய சோதனையின் நாட்களிலே அவர்கள் பாவம் செய்தார்கள். அதனால் தேவன் அவர்களை தேவனுடைய பர்வதத்திலிருந்து அவர்களை தள்ளிவிட்டார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஏசாயாவுடைய புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலும் நாம் பார்க்கும்போது, உன் ஆடம்பரமும் உன் வாத்தியத்தின் முழக்கங்களும் பாதாளத்தில் தள்ளுண்டு போயிற்று என்று சொல்லி வாசிக்கிறோம். தூதர்கள் பாவம் செய்தபடியினால் அவர்கள் தேவனுடைய பர்வதத்திலிருந்து அவர்கள் தள்ளப்பட்டவர்களாக காணப்பட்டார்கள். இந்த தூதர்கள் என்ன பாவத்தை செய்தார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். முதலாம் மனிதனாகிய ஆதாமும் ஏவாளும் செய்த பாவம் கீழ்ப்படியாமையின் பாவமாக காணப்படுகிறது. ஆனால் தேவ தூதருடைய பாவத்தை குறித்து வேதாகமம் சொல்லும் போது, ஏசாயாவுடைய புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது, உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்று சொல்லி தன் இருதயத்திலே அவன் பெருமை கொண்டான் என்று சொல்லி வாசிக்கிறோம். தேவன்தான், தூதன்தான், மனிதன்தான். இந்த தூதனும் மனிதனும் தேவனுக்கு சமமாக, ஒப்பாக எந்த நாட்களிலும் அவர்கள் ஒப்பிட்டு காண முடியாது. அதனால தேவன் தான் மனிதனையும் இந்த தூதர்களையும் சிருஷ்டித்தார். ஆனால் இந்த சிருஷ்டிக்கப்பட்ட தூதனோ அவன் தன்னை தேவனுக்கு சமமாக, தேவனுக்கு நிகராக தன்னை பெருமைப்படுத்தினபடியினால் அந்த பெருமை அவனுக்கு பாவமாக காணப்பட்டது. யூதாவுடைய புஸ்தகத்திலே நாம் வாசிக்கும் போது, யூதாவுடைய புஸ்தகம் 6ஆம் வசனத்திலே, தங்களுடைய ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் தங்களுடைய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களையும் மகா நாளின் நியாய தீர்ப்புக்கு என்று சொல்லி வாசிக்கிறோம்.
இரண்டாவதாக இந்த தூதருடைய பாவம் ஆண்டவர் அவர்களை சிருஷ்டித்த நாட்களில் காணப்பட்ட அந்த ஆதி மேன்மையை அவர்கள் எப்பொழுதும் காத்து கொள்ள வேண்டும். ஆனால் அந்த காத்து கொள்ளாமற் போய்விட்டதினால் அவர்கள் பாவம் செய்தவர்களாக கணிக்கப்படுகிறார்கள். இரண்டாவதாக அவர்களுக்கென்று ஒரு வாசஸ்தலத்தை ஆண்டவர் வைத்திருந்தார். ஆனால் அவர்களோ தன் வாசஸ்தலத்தை விட்டுவிட்டு தேவன் வாசம் பண்ணுகிற அவருடைய வாசஸ்தலத்திற்கு நான் ஏறுவேன் என்று சொல்லி அவன் பெருமை கொண்டபடியினால் தன் வாசஸ்தலத்தை அவர்கள் காத்து கொள்ளாமல் விட்டு விட்டதினால் அவர்களுடைய பாவமாய் காணப்படுகிறது. தேவனுடைய பிள்ளையே, முதலாவதாக தேவனுக்கு சமமாவேன் என்கிற பெருமை, இரண்டாவதாக தேவன் அவர்களுக்கு ஆதி மேன்மையை கொடுத்திருந்தார், அந்த ஆதி மேன்மையை காத்து கொள்ளாத இரண்டாவது பாவம், மூன்றாவதாக தேவன் அவர்களுக்கு வைத்த அந்த வாசஸ்தலத்தை அவர்கள் காத்து கொள்ளாமல் அந்த ஸ்தானத்தை அவர்கள் நிலைநிறுத்திக் கொள்ள முடியாமல் போனதுதான் அவருடைய மூன்றாவது பாவமாக காணப்படுகிறது. இவருடைய பாவத்தை குறித்து புதிய ஏற்பாட்டின் காலத்தில் அப்போஸ்தலர்கள் பிரதானமாய் காணப்படுகிற பேதுருவும் இதை குறித்து சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல் என்று சொல்லி வாசிக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த தூதர்கள் பாவம் செய்யும் போது அந்த பாவம் செய்த தூதர்களை ஒருவரையும் ஆண்டவர் தப்ப விடாதபடிக்கு அவர்களை தேவனுடைய பர்வதத்திலிருந்து அவர்களை ஆண்டவர் பூமியிலே தள்ளிவிட்டார் என்று சொல்லி வாசிக்கிறோம். இதைதான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் இந்த உலகத்திலே வாழும்போது சாத்தான் மின்னலை போல இந்த பூமியிலே விழுகிறதை நான் கண்டேன் என்று சொல்லி அவர் அந்த நிகழ்ச்சியை குறித்து வெளிப்படுத்துகிறதை நாம் வாசிக்கிறோம். லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன் என்று நம்முடைய ஆண்டவராக இயேசு சொல்லி இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாவம் செய்த தூதர்களை தப்ப விடாதபடிக்கு அவர்களை தேவனுடைய பர்வதத்திலிருந்து அவர்களை கர்த்தர் பூமியிலே தள்ளினார். பாவம் செய்யாத பரிசுத்தமான தூதர்கள் அவர்கள் தேவனோடு கூட இன்றைக்கும் அந்த வேலைகளை உண்மையாய் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பாவம் செய்த இந்த தூதருடைய கூட்டமானது இந்த பூமியிலே தள்ளப்பட்டது. இந்த விழுந்து போன தூதர்கள் தான் சாத்தான் என்றும் பிசாசு என்றும் வேதாகம் நமக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறது. வெளிப்படுத்தின புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது உலக மனத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலுசர்வம் தள்ளப்பட்டது, அது பூமியிலே விழ தள்ளப்பட்டது, அதனோடு கூட சேர்ந்த தூதர்களும் தள்ளப்பட்டார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாவம் செய்த ஒரு தூதனையும் தப்ப விடாதபடிக்கு அவர்கள் எல்லாரும் இந்த பூமியிலே தள்ளப்பட்டவர்களாக, பிசாசாக, சாத்தானாக இந்த உலகத்திலே ஜனங்களை மோசம் போக்குகிற பொல்லாத ஆவிகளாக அவர்கள் சுற்றி தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். தேவன் சாத்தானை சிருஷ்டிக்கவில்லை, தேவன் பிசாசை சிருஷ்டிக்கவில்லை. இந்த விழுந்து போன தூதர்கள் தான் பிசாசாகவும் சாத்தானாகவும் இந்த உலகத்தை வஞ்சிக்கிறவனாக அவன் செயல்பட்டு கொண்டு வருகிறான். இந்த விழுந்து போன இந்த சாத்தான் இல்லாவிட்டால் பிசாசு ஒரு மனிதனுக்குள் வரும்போது அவன் முதலாவதாக ஒரு கொலைகாரனாக மாறிவிடுகிறான். 1 யோவானுடைய புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது பொல்லாங்கனால் உண்டாய் இருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல இருக்க வேண்டாம் என்று சொல்லி யோவான் இந்த நிருபங்களை எழுதும் போது சபைக்கு எழுதுகிறதை நாம் இங்கே வாசிக்கிறோம். பொல்லாங்கனினால் உண்டாயிருந்து இந்த சாத்தான், இந்த பிசாசு பொல்லாங்கனாய் காணப்படுகிறான். இந்த பொல்லாங்கன் இந்த காயனுக்குள் வந்ததினால் தன் சொந்த சகோதரனை கொலை செய்கிற கொலைகாரனாக அது மாற்றிவிட்டது. இரண்டாவதாக ஆண்டவராகிய இயேசுவோடு கூட
ஊழியத்திலே சீஷனாக காணப்பட்ட யூதாசிடத்திலே சாத்தான் புகுந்தான் என்று சொல்லி வேதத்திலிருந்து நாம் வாசிக்கிறோம். லூக்கா சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான். இந்த சாத்தான் அவனுக்குள் புகுந்தபடியினால் அவன் தன்னை நான்று கொண்டு தற்கொலை செய்து கொண்டு அவன் மரித்து போனான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சாத்தான் ஒருவிடத்திலே வரும்போது அவனை கொலைகாரனாக மாற்றுகிறது. இரண்டாவதாக சாத்தான் ஒருவனுக்குள் வரும்போது தன்னைத்தானே மாய்த்து கொள்ளுகிற தற்கொலையின் ஆவியே அவனுக்குள்ளே கிரியை செய்யக்கூடிய இரண்டாவது காரியமாய் காணப்படுகிறது. மத்தேயு சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது அவன் நான்று கொண்டு செத்தான் என்று சொல்லி வேதத்திலிருந்து நாம் அறிந்து கொள்ளுகிறோம். பிசாசு சாத்தான் ஒரு மனிதனுக்குள்ளே புகும்போது மூன்றாவது அவனை வேஷதாரியாக நடிக்கிறவனாக அவனை மாற்றி விடுகிறது என்று சொல்லி வேதத்திலிருந்து அறிந்து கொள்ளுகிறோம். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அது ஆச்சரியம் அல்லவே, சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்ளுவானே என்று சொல்லி நாம் அங்கே வாசிக்கிறோம். சாத்தான் கூட ஒளியின் சார்ந்த தூதனாக தன்னை நடிக்கிறவனாக தன்னை வெளிப்படுத்தி காட்டுகிறத நாம் இங்கே வாசிக்கிறோம். அதனால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சாத்தான் ஒரு மனிதனுக்குள் வரும்போது அவனை வேஷதாரியாக அவன் நடிக்கிறவனாக தன்னை வெளிப்படுத்தி காட்டக்கூடிய சுபாவத்தை இந்த பிசாசு உருவாக்குகிறது என்பதை அறிந்து கொள்ளலாம். இந்த பிசாசு யூதாசுக்குள் இறங்கின உடனே ஆண்டவராகிய இயேசுவை அவன் அன்பு செலுத்துவது போல, அதிகமாய் நேசிப்பது போல, அவரிடத்திலே அதிகமாய் பிரியமாய் இருக்கிறது போல இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை முத்தத்தினால் அவன் காட்டி கொடுக்கிறவனாக, முத்தத்தை கொண்டு ஆண்டவராகிய இயேசுவை காட்டி கொடுப்பதற்கு அவன் நடிக்கிறவனாக காணப்பட்டான். இதுதான் வேதாகமம் சொல்லுகிறது. லூக்கா சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்திலே யூதாசோ முத்தத்தினால் மனுஷகுமாரனை காட்டி கொடுக்கிறான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, யூதாசுக்குள் பிசாசு வந்ததினால் அவன் ஆண்டவரை நேசிப்பது போல, அன்பு செலுத்துவது போல, பாசம் நிறைந்தவனாய் இருப்பது போல, மற்ற எல்லாரை காட்டிலும் தன் ஆண்டவருக்கு நெருங்கின தொடர்பு இருக்கிறது போல அவன் முத்தத்தினால் ஆண்டவரை காட்டி கொடுக்கிற வேஷதாரியாக அவன் மாறி போனான். அப்போஸ்தலர் அல்லாதவர்களுக்கு கூட அப்போஸ்தலர் சொல்லத்தக்கதாக இந்த பொல்லாத சாத்தான் பிசாசு ஒரு மனிதனுக்குள் வரும்போது அவன் தன்னை அப்போஸ்தலனாக தன்னை வெளிப்படுத்தி காட்டுவான் என்று சொல்லி வேதத்திலிருந்து அறிந்து கொள்ளுகிறோம். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அப்படிப்பட்டவர்கள் கள்ள அப்போஸ்தலர், கபடமுள்ள வேலையாட்கள், கிறிஸ்துவுடைய அப்போஸ்தலர் வேஷத்தை தரித்து கொண்டவர்களாய் இருக்கிறார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலர்கள் தேவனுடைய சபையிலே முதன்மை இடத்துக்குள் காணப்படுகிறார்கள். முதலாவதாக அப்போஸ்தலர்கள், இரண்டாவது தீர்க்கதரிசிகள், மூன்றாவது மேய்ப்பர், சுவிசேஷகர், போதகர் என்று சொல்லப்படுகிற 5 விதமான ஊழியத்திலே இவர்கள் தன்னை பிரதான அப்போஸ்தலனை போல தன்னை அப்போஸ்தலன் காட்டிக் கொள்ளுகிற நடிக்கிற நிலைக்கு வருவார்கள் என்று வேதாகமம் நமக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறது. இப்படிப்பட்டதான சம்பவம் எபேசு சபைக்குள் இருந்ததாகவும் அந்த எபேசு சபைக்குள் இருக்கிற விசுவாசிகள் அந்த கள்ள அப்போஸ்தலர்களை கண்டுபிடித்ததாக நாம் வெளிப்படுத்தின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே அறிந்து கொள்ளுகிறோம். அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்தாய் என்று சொல்லி வாசிக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய ஊழியக்காரர்களை கூட வஞ்சிக்கிற, ஏமாற்றுகிற அந்த தந்திரமான நடிப்புக்குள்ளே அவன் கிரியை செய்வான் என்பதை இங்கே நாம் அறிந்து கொள்ளுகிறோம். விசுவாசிகளும் பக்தியா இருக்க வேண்டிய தேவனுடைய ஜனங்களை குறித்து வேதத்திலே வாசிக்கும் போது 2 தீமோத்தேயுடைய புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து கொண்டு அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாக இருப்பார்கள், இப்படிப்பட்டவளை விட்டு விலகு என்று சொல்லப்படுகிறது.
அப்போஸ் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்களை விட்டும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து கொண்டு கிரியைகளை கண்டுபிடித்து நாம் அவர்களை விட்டு வெளியே வராவிட்டால் இந்த பிசாசின் வஞ்சகத்துக்குள்ளே நாமும் அகப்பட்டு விடுவோம் என்பதற்காக அவர்களை விட்டு வெளியே விலகி வாருங்கள் என்று சொல்லி வேதாகமம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நான்காவது, பிசாசு தந்திரம் நிறைந்ததாக காணப்படுகிறது. தேவன் படைத்த அந்த படைப்பின் சிருஷ்டிப்புகளிலே சர்வமானது அதிக தந்திரம் உடையதாக இருந்தது என்று வேதத்தில் இருந்து வாசிக்கிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்வமானது தந்திரம் உள்ளதாய் இருந்தது என்று வாசிக்கிறோம். இந்த பிசாசு தந்திரமாய் அந்த சர்வத்துக்குள்ளே கடந்து போய் ஏவாளை தந்திரமாக பாவத்துக்கு உட்படுத்தினதாக வேதத்திலே வாசிக்கிறோம். இப்பொழுதும் இந்த பிசாசானவன் தந்திரமாக கிறிஸ்துவனுடைய உண்மையிலிருந்து சத்தியத்திலிருந்து நம்மை வழிவிலக பண்ணும்படியான தந்திரமான செயல்களை அவன் செய்கிறான். அந்த ஏவாளை அவன் தந்திரமாக மாற்றினது போல நம்மையும் அவன் மாற்றி விடுவான் என்று சொல்லி வேதத்திலிருந்து நாம் அறிந்து கொள்ளுகிறோம். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது, ஆகிலும் சர்வமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றின உண்மையிலிருந்து விலகப்படும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன் என்று வாசிக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்றைக்கு ஆதாம் ஏவாளை இந்த பிசாசானவன் எப்படி தந்திரமாய் செயல்பட்டு அவர்களை கர்த்தருடைய உண்மையிலிருந்து வழிவிலகினானோ அதுபோல இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்திலே தேவனை அறிகிற அந்த சத்தியத்திலிருந்து நம்மை வழிவிலக பண்ணும்படியாக அவன் தந்திரமாக செயல்படக்கூடியவனாய் காணப்படுகிறார். அதனாலதான் 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது, சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன், அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவை என்று சொல்லி வாசிக்கிறோம். வேதாகமத்தை நாம் அதிகமாக வாசிக்கும் போது, வேதாகமத்தினுடைய நிகழ்வுகளை நாம் சரியாய் அறிந்து புரிந்து கொள்ளும் போது பிசாசின் தந்திரங்களுக்கு நம்மை விலக்கி ஜீவித்துக் கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்வார். 5ஆவதாக, பிசாசானவன் வஞ்சிக்கிறவனாக காணப்படுகிறான். அவனுடைய வஞ்சகமான வலையிலிருந்து, வஞ்சகமான அந்த நிலையிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. 2 தெசலோனிக்கேயுடைய புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் 10ஆம் வசனங்களில் வாசிக்கும் போது, அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும் கெட்டுப்போவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாக்கும் சகலவிதமான வஞ்சகத்தோடும் இருக்கும் என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உண்மையான அற்புதங்களையும் அடையாளங்களையும் தெய்வத்தின் வல்லமைகளையும் வெளிப்படுத்தும் போது இந்த சாத்தானாகிய பிசாசானவன் பொய்யான அற்புதங்களின் மூலமாக, பொய்யான அடையாளங்களின் மூலமாக அவன் இந்த உலகத்திலே அநேகரை வஞ்சிக்கிறவனாக, அநேகரை வஞ்சகமான வலைக்குள்ளே அகப்படுத்துகிறவனாக காணப்படுவான். இந்த பொல்லாத வல்லமை ஒரு மனிதனுக்குள்ளே கடந்து வரும்போது அவனை அது வெளிப்படுத்தி காட்டும். மார்க்கு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 5ஆம் 6ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனென்றால் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. பொய்யான அற்புதங்களின் மூலமாய், பொய்யான அடையாளங்கள் மூலமாய் நானே கிறிஸ்து என்று, நானே இயேசு என்று சொல்லி வஞ்சிக்கிற பொல்லாத மனிதர்கள் இந்த கடைசி நாட்களிலே அந்த சத்துருவுக்கு இடம் கொடுப்பார்கள் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ளுகிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவதும் பொய்யான அற்புத அடையாளங்களையும் செய்கிறவளாக தன்னை அந்த வஞ்சகத்தின் ஆவி கிரியை செய்யும் என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கிறோம். சில ஆண்டுகளுக்கு முன்பதாக தமிழகத்திலே காணப்பட்டதான பாலாசிய லாரி என்று சொல்லப்படுகிற ஒரு மனிதன் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவதும்
அற்புத அடையாளங்களை செய்வதும் திரளான ஜனங்களை தன் பக்கமாக இழுத்து அவர்களை ஆண்டவருக்குள் நடத்துகிறது போல நடத்திவிட்டு கடைசியாக அந்த மனிதன் சொன்னான், நான் தான் கிறிஸ்து என்று சொல்லி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மனிதன் மனிதன்தான், தேவன் தேவன்தான். அதனால் பொய்யான அற்புதங்களின் மூலமாக, அடையாளங்களின் மூலமாக, பிசாசை துரத்துகிறதன் மூலமாக தானே கிறிஸ்து என்று சொல்லி வெளிப்படுத்துகிற மனிதர்களாக கடைசி நாட்களிலே எழும்புவார்கள் என்று சொன்ன வேத வசனத்தின் நிறைவேறுதல் தமிழகத்திலேயே அப்படி நடந்திருக்கிறது. நாம் அந்த வஞ்சகத்துக்கு தப்பித்துக் கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்வாராக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சாத்தான் அல்லது பிசாசு என்று சொல்லப்படுகிற அவர்களுடைய முடிவை குறித்து நாம் இப்பொழுது சிந்திக்க போகிறோம். தேவன் அவர்களை தூதர்களாக சிருஷ்டித்தார். அவர்களோ பாவம் செய்தபடினால் பூமிக்கு தள்ளப்பட்டு போனார்கள். தள்ளப்பட்டு போனதான அந்த பிசாசு சாத்தானானவன் இன்றைக்கு உலகத்திலே அநேகரை வஞ்சித்து என்ன செய்து கொண்டிருக்கிறான் என்றால், அவனுக்காக ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிற அந்த நரகத்திலே தான் மட்டும் அல்ல, இந்த மனிதர்களையும் கொண்டு போக வேண்டும் என்று சொல்லி அவன் இன்றைக்கு கொஞ்ச காலம்தான் இருக்கிறது என்று சொல்லி அவன் தீவிரமாய் அநேக ஜனங்களை அவன் நரகத்துக்கு இழுத்து கொண்டு போகிறான் என்பதை வேதம் சொல்லுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய முடிவை குறித்து வெளிப்படுத்தும் போது மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 41 வசனத்திலே வாசிக்கும் போது, பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியிலே போங்கள் என்று சொல்லி பாவம் செய்கிற மனிதர்களையும் தூதர்களையும் ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால், அவர்கள் நரகத்திலே தள்ளப்படுகிறார்கள். அது நித்திய அக்கினி நரகம் என்று சொல்லி வாசிக்கிறோம். வெளிப்படுத்தின புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது, மேலும் மோசம் போக்கின பிசாசானவன் மிருகம் கள்ள தீர்க்கதரிசியுமாய் இருக்கிற இடமாகிய அக்கினியும் கந்தகமான கடலிலே தள்ளப்பட்டார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். பிசாசுக்கும் சாத்தானுக்கும் இடம் கொடுத்து தொடர்ந்து பாவ வாழ்க்கையிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்களுக்கும் அந்த பிசாசுக்கும் சாத்தானுக்கும் கடைசியான முடிவு நித்திய நரகமாய் காணப்படுகிறது. தூதர்கள் பாவம் செய்தார்கள். அவர்களுக்கு மீட்பும் ரட்சிப்பும் மீண்டும் அவர்களுக்கு ஒரு தருணமும் ஆண்டவர் கொடுக்கவில்லை. ஆனால் பாவம் செய்த மனிதர்களுக்கு ரட்சிப்பையும் அவர்களுக்கு மீட்பையும் மீண்டும் ஒரு தருணத்தையும் ஆண்டவர் கொடுக்கும்படியாக தூதர்களுக்கு கர்த்தர் கை கொடுக்காமல் ஆபிரகாமின் சந்ததிகளாய் இருக்கிற நமக்கு ஆண்டவர் கை கொடுத்து நம்மை நித்திய ராஜ்யமாய் காணப்படுகிற பரலோகத்துக்கு நம்மை ஆயத்தப்படுத்தும்படியாக நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே இரட்சகராக, மீட்பராக, விடுவிக்கிறவராக, நம்மை பரலோகத்திலே கொண்டு சேர்க்கிறவராக, ஆபிரகாமின் சந்ததிக்கு கை கொடுக்கிறவராக இயேசு வெளிப்பட்டார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தூதர்கள் பாவம் செய்தார்கள். அவர்களுக்கு நித்திய தண்டனை கிடைக்கிறது. மனிதன் பாவம் செய்தார். நமக்கோ மீட்பையும் ரட்சிப்பையும் ஒரு தருணத்தையும் ஆண்டவர் நமக்கு உருவாக்கி இருக்கிறார்.